அதுல வந்து இப்ப நான் ரொம்ப பிரமிச்சு வியந்து போனது வந்து ஓகே. நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து ஒரு 1000 பேருக்கு தினமும் உணவு அளிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமா. அதனாலதான் இங்க மதுரைக்கு வந்தோடனே கண்டிப்பா உங்களை கண்டிப்பா வந்து பார்க்கணும்னு பார்க்கணுன்றதுக்காக இருந்தது. வந்தேன் நானு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எல்லா பேருமே எனக்கு இன்னைக்கு குருசாமியா பிஸ்னஸ் மேனா தெரியாது. அவர் ஒரு என்ஆர்ஐன்றது நிறைய பேருக்கு தெரியாது. 30 வருஷமா நம்ம வெளிநாட்டில் இப்போ வேலைகள் பண்ணப்போ கூட தெரியாது. என்னைக்கு நம்ம மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம இந்த சமுதாயத்தில் ஒரு அடையாளமாக That's தெரியுது. great, that's great. இன்னைக்கு வந்து இன்னைக்கு கேட்குறீங்க பாருங்க, ஒரு அரசு அதனாலதான் நான் வந்திருக்கேன் மருத்துவமனையில் நானு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மக்களுக்கு நம்ம என்ன நன்மை செய்கிறோமோ அது நல்லதே நடக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம், வேறு எதுவுமே கிடையாது. மருத்துவமனையில் வந்து நம்ம உணவு திட்டங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல் நாள் போய் ஒரு 2000 பேருக்கு அங்கே போய் முதல் நாள், அதாவது நம்ம ஆரம்பிக்கிற மார்ச் 2024 9ஆம் தேதி முதல்ல மார்ச் போயிட்டு 2024 இருந்து இது 24 பண்ணிட்டு இருந்து இது வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னையோட 476வது நாள். அப்பா, சாரி 576வது நாள். ஓகே, அதாவது இடைவிடாமல், இதுல ரொம்ப ஒரு நாள் முக்கியம், கூட இடைவிடாமல். இடைவிடாமல் மழை வரும், வெயில் ஜாஸ்தி இருக்கும், பண்டிகை காலங்கள், ஆமா. எல்லா சூழ்நிலைகளும் வந்திருக்கு எங்களுக்கு. இடைப்பட்ட நேரங்கள் எங்களுக்கு அந்த எல்லாருக்குமே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. கேம்பஸ்குள்ளேயும் எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. இருந்தாலும் ஒரு நாள் கூட நாங்க நிறுத்தாமல் அந்த 1000 பேருக்கு உணவு சேர்க்க வேண்டியது இன்று ஒரு வரை. நாளைக்கு 1000 பேர். ஒரு நாளைக்கு 1000 பேர். எப்பா